மகாபாரதத்துல பல வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வித்தியாசமானவர். அவரு இறப்பதில்ல. ஆனா வாழ்வதே ஒரு சாபம். காலம் மாறினாலும் யுகம் மாறினாலும் அவர் இன்னும் இந்த பூமியில அலைஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல. அவர் ஒரு தெய்வத்தோட சக்தி. ஒரு சாபத்தோட உருவம். சாவே வராத சாபம். முடிவே இல்லாத துன்பம். மகாபாரதத்துல இருந்து இன்னைக்கு வர உயிரோட இருக்கிறாருன்னு நம்பப்படுறாரு. அவர் அஸ்வத்தாமன். அவரை பத்தி பார்க்கலாம். வாங்க கதையோட பயணிக்கலாம். அஸ்வத்தாமன் ஒரு மனுஷன் மட்டும் இல்ல. சில புராணங்கள் சொல்லுது அவர் சிவனோட ருத்ர அம்சம்னு. அவர் அழிவின் சக்தி, கோபத்தோட உருவம். இந்த பூமியில ஒரு பெரிய யுத்தத்திற்காக அவர் மனுஷ உருவுல பிறந்தார். அவரோட தந்தை மகாகுரு துரோணாச்சாரியர். அவரோட வாழ்க்கை ஆரம்பத்துல ஏழ்மை. ஒரு நாள் அஸ்வத்தாமன் சிறு வயசுல பால் கேட்டாரு. ஆனா அவரோட தந்தை துரோணரால தர முடியல. அப்போதான் துரோணர் தன்னோட சிறு வயது நண்பர் துருவத மன்னனிடம் போயிட்டு 2 மாடுகள் கடனா கேட்டாரு. ஆனா துருவதன் சிறு வயசு நண்பர்னு கூட பார்க்காம துரோணரை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினாரு. அப்போதான் துரோணர் ஒரு சபதம் எடுத்திருப்பாரு. துருவதனை வென்று தன் மகன் அஸ்வத்தாமனை அந்த நாட்டோட ராஜா ஆக்குவன்ட்டு. குழந்தைக்கு பால் கூட சரியா கொடுக்க முடியலன்னு துரோணரோட இதயம் உடைஞ்சது. அந்த நாள்ல இருந்து அவர் தன் மகன் உலகோட சிறந்த வீரனாக்க முடிவு செஞ்சாரு. அஸ்தினாபுரம் சென்று இளவரசர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் வாய்ப்பு துரோணருக்கு கிடைச்சது. இளவரசர்கள்ல துரோணர் கற்றுத்தந்த மாணவர்கள்ல ஒருவன் மட்டும் தனியா தெரிஞ்சான். அவன்தான் அர்ஜுனன். அர்ஜுனனின் திறமை அஸ்வத்தாமனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு போட்டி உணர்வை ஏற்படுத்துச்சு. ஒருவன் தர்மத்தோட பாதை, மற்றொருவன் கோபத்தோட பாதை. அஸ்வத்தாமனுக்கு ஆரம்பத்துல பாண்டவர்களோட பகை இல்லை. ஆனா துரியோதனன் கூட நட்பு ஏற்பட்டதுனால அஸ்வத்தாமனோட பாதை மாறுச்சு. குருஷேத்திர போர் ஆரம்பிச்சது. அஸ்வத்தாமன் ஒரு அரக்க மாதிரி போராடினான். அவன் கண்கள்ல கோபம், அவன் கையில அழிவு. அஸ்வத்தாமன் வாழ்க்கைய ஒரு பொய் மாத்துச்சு. துரோணரை தோற்கடிக்க முடியாதுன்னு அஸ்வத்தாமன் சாவிட்டான்னு ஒரு பொய் சொன்னாங்க. மகனுக்காக போர் புரிந்தவர் துரோணர். மகன் இறந்த செய்தியை கேட்டதும் ஆயுதங்களை துறந்து தியான நிலையில அமர்ந்தாரு. அந்த கணத்துல அவர் கொல்லப்பட்டாரு. அந்த நேரத்துல அஸ்வத்தாமன் ஒரு அரக்க மாதிரி ஆனான். அந்த இரவு அவன் மனுஷன் மாதிரி இல்ல. பாண்டவர்களோட கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சி தூங்கி கொண்டிருந்தவர்களை அவன் கொன்னான். ஆனா அதுல பாண்டவர்கள் இல்ல. பாண்டவர்களோட குழந்தைங்க தான் இருந்தாங்க. அவங்க அனைவரும் இறந்து போயிட்டாங்க. இதுதான் அஸ்வத்தாமன் வாழ்க்கையோட பெரிய திருப்பமாச்சு. இந்த கொடூரத்தை கேட்டு பாண்டவர்கள் கொதிச்சாங்க. அர்ஜுனன் கோவத்துல எழுந்தான். இருவரும் நேருக்கு நேர் சந்திச்சாங்க. அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை அபிமன்யு வயிற்றுல இருக்க குழந்தை மேல உபயோகிச்சான். இது தாங்க முடியாத அர்ஜுனன் தன்னோட பிரம்மாஸ்திரத்தை அதை தடுக்க ஏவினான். 2 பிரம்மாஸ்திரங்கள் மோதினா உலகமே அழியும். அந்த நேரத்துல கிருஷ்ணன் நடுவுல நின்னாரு. உலக நன்மைக்காக அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றாரு. ஆனா அஸ்வத்தாமனால அது திரும்ப பெற முடியல. கிருஷ்ணன் ஒரு பிறக்காத சிசு மேல பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துறதுனால அஸ்வத்தாமனை சபிச்சாரு. நீ சாவதில்லை, உனக்கு அமைதியும் கிடைக்காதுன்னாரு. அவன் நெற்றியில இருக்க வரமான மாணிக்க கல்ல அர்ஜுனன் எடுத்தாரு. கிருஷ்ணன் சொன்னாரு, இந்த காயம் என்னைக்குமே உனக்கு ஆறாது. இந்த உலகம் இருக்கும் வர ஆறாத காயத்தோட அலைஞ்சு திரிய சாபம் கொடுத்தாரு. நூற்றாண்டுகள் கடந்து போச்சு. இன்னும் சிலர் சொல்றாங்க, காடுகள்லயும் பழைய கோவில்லையும் ஒரு மனுஷன் காயத்தோட அலைஞ்சு திரியிறான்னு. அவன் அஸ்வத்தாமனா? ஒரு தெய்வத்தோட சக்தி ஒரு மனுஷனோட கோவத்தோட சேர்ந்தா அவன் தேவனா ஆவானா, சாபமா ஆவானா? அதுக்கான பதில் தான் அஸ்வத்தாமனோட வாழ்க்கை.